ரெண்டு பேருக்கும் இயக்கமாக இருந்துன்னா உடனே மழை இருந்தால் கொடுத்துருக்கணும். அப்புறம் முக்கால்வாசியும் சினிமாவும் மற்ற இந்த யூடியூப் இதுகளை பார்த்து தான் இளம் பிள்ளைகள் தங்களோட சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கணும். மெயின் பிரச்சனை வந்து இப்போ டிக்டாக். வீட்டில் இருக்கிற வயோதிபர்கள் அம்மம்மாவோ அப்பப்பாவோ தாத்தாவோ அப்பம்மாவோ தங்களுடைய அனுபவங்களை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொண்டு லஞ்சம் கொடுக்கறத முதல் நிபந்தனை லஞ்சம் கொடுக்கறதையும் லஞ்சம் வாங்குறதையும் நிப்பாட்டணும். போதைக்கு அடிக்ட் ஆகி அவங்க மேலே பாசம் கூடி முந்தியான் பிள்ளை வளர்ப்பிலும் பார்க்க இப்போதையான் பிள்ளைகளுக்குரிய எக்ஸ்போஷர் குறைவான்னு சொன்னாங்க. பணம் வந்து அவைக்கு வந்து முக்கியத்துவம் போச்சு. பணம் காசு மீனிங்ஃபுல்லாக பிள்ளைகளோட பிளங்கினவர்கள், அதனால பிள்ளைகளும் அவர்களுக்கு விசுவாசமாக இருந்தார்கள். நல்ல தமிழ் தலைமத்துவத்தை புலிஸ்ல ஏற்படுத்தவன். தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியும் ஒரு அற்புதமான காணொலி. வளமைக்கு மாறாக மக்களின் கருத்தை கேட்டு நான் உங்களுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு காணொலியாக இருக்க போகுது. மக்களின்றைக்கு அதிகமான மக்களில் ஒரு சில மக்களின் கருத்தை நான் வந்து கேட்க போகிறேன். யாழ்ப்பாணம் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இலங்கையை முழுக்கி போட்ட சம்பவம் வந்து விரிவிரியாளர் அவர்களது அந்த படுகொலை சம்பவம். இதுக்கு பிறகு ஒரு 2 தரப்பாக வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது பிள்ளைகள் எல்லாம் ஒரு பக்கமாகவும் பெற்றார் அல்லது சமூகம் ஒரு பக்கமாகவும் நின்று நாங்களெல்லாம் அந்த காலத்தில் தெரியும் தானே, நாங்களெல்லாம் அப்போ என்ன மாதிரி இருந்தோம் இப்படி இருந்தோம் வந்து சொல்லி ஒரே பேசுபொருள் இப்போ இதுதான். இலங்கையில் பிள்ளைகள் மோசமானவர்களாக அல்லது பயங்கரமானவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்களா, இதுக்கு என்ன குறைபாடுகள், இதில் ஆரம்பத்தில் இருந்த வாழ்க்கை முறைக்கும் இப்போ இருக்கும் அல்லது ஆரம்பத்தில் இருந்த பிள்ளை வளர்ப்புக்கும் இப்போத்தையும் பிள்ளை வளர்ப்புக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்லி ஒரே பேசுபொருளாக இருக்குது. அப்போ மக்களினுடைய கருத்துக்களை கேட்டு அதை ஒரு என்னுடைய கன்க்ளூஷன் ஒன்றை தர வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறதால நானும் வந்து மக்கள்கிட்ட ஒரு சில கருத்துக்களை கேட்டேன். அப்போ இது ஒரு சுவாரஸ்யமான காணொளி. வாங்கோ காணொலிக்குள்ள போகும். அந்த காலத்தில் வந்து நாங்கள் அப்படியெல்லாம் இருந்தோம் இப்படி இருந்தோம் என்று சொல்லி இப்போ அநேகமான ஆட்கள் கதைக்கிறத பார்த்துருப்பீங்கள். சுருக்கமாக இதை சொல்லுறது வந்து தலைமுறை இடைவெளி என்று சொல்லுறது. அதாவது அப்பாவினுடைய அப்பா, என்னுடைய அப்பப்பாவிலும் பார்க்க என்னுடைய அப்பா கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருப்பார், அவரிலும் பார்க்க நான் கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருப்பேன், என்னிலும் பார்க்க என்னுடைய பிள்ளை அட்வான்ஸாக இருக்கும். இது வந்து சூழலியல் மாற்றங்களில் அதை சொல்கிறது தலைமுறை இடைவெளி என்று சொல்கிறது. நேற்றைய காணொலியிலையும் நான் இதை பற்றி கதைச்சிருப்பேன். என்றாலும் இப்போ நாங்கள் முந்தியான் பிள்ளை வளர்ப்பிலும் பார்க்க இப்போதையான் பிள்ளைகளுக்குரிய எக்ஸ்போஷர் குறைவான்னு சொன்னால் நான் நிச்சயமாக குறைவான்னு தான் சொல்லுவேன். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்களா ஒரு 5 மணியோட என்ன வேலைக்கு போனாலும் ஒரு 5 மணியோ 4:30 எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுவோம். கூட்டு குடும்பமாக இருந்தது, எல்லாரும் சந்தோஷமான வாழ்க்கை. பெற்றார் எல்லாம் வந்து ஒரு 4 மணி 5 மணிக்கே வந்து வீட்டை வந்தால் பிள்ளைகளோட ஃபுல்லாக என்கேஜ்டாக இருப்பினும். இப்போ இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியாக்களோ அல்லது வாட்ஸ்அப் பைபர் குரூப்புகளோ இருக்காது. அதாவது வேலையை விட்டு வந்தாலும் அந்த குரூப்புகளுக்குள்ளால் இயங்கி கொண்டிருக்கின்ற எத்தனையோ அலுவலகங்கள் இருக்கின்றது. அப்போ இப்படியான செட்டப் வந்து அப்போ இருக்காது. பிள்ளைகளோடு இருக்கிற அவ்வளவு டைமும் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். மீனிங்ஃபுல்லாண்டா நல்ல தமிழில் சொல்லட்டா அர்த்தம் உள்ளதாக இருக்கும், அர்த்தம் உள்ள வாழ்க்கையாக இருக்கும். இப்போ அப்படியான்னு சொன்னால் இல்லை, ஏதோ கதைச்சாலும் பிள்ளைகளோட படிவில் வீட்டு வேலையை செய் என்று இங்கே அம்மா ஃபோனில் வேலை சம்மந்தமாக யோசிச்சு கொண்டிருப்பாள், அல்லது அப்பா அப்படி யோசிச்சு கொண்டிருப்பார், அல்லது அப்பா வேறு ஒரு பிஸ்னஸில் இருப்பார். அந்த காலத்தில் அப்படி இல்லை. இது மட்டும் இல்லை, பெற்றார் வீட்டை வந்தால் முக்கியமாக வீட்டில் இருக்கிற வயோதிபர்கள் அம்மம்மாவோ அப்பப்பாவோ தாத்தாவோ அப்பம்மாவோ தங்களுடைய அனுபவங்களை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொண்டிருப்பார்கள். அந்த காலத்தில் நிறைய பிள்ளைகள். ஆனால் இப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை. எந்த பிள்ளைகளும் வந்து பெற்றாருக்கு இவ்வளவு தீங்கு செய்கிற மனோநிலைக்கு போகலை. அப்போ எங்கே இடைவெளி இருக்குன்னு சொல்லி பார்த்தால் அந்த மீனிங்ஃபுல்லான டைமை நாங்கள் பிள்ளைகளோட செலவழிக்கிறீர்கள் என்றதை மறைமுகமாகவோ நேரடியாகவோ நாங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். சில பேருக்கு அந்த ஈகோ விடாது, ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். பிள்ளைகளோட செலவழிக்கிற நேரங்களில் கூட நாங்கள் சோஷியல் மீடியாவோடையோ அல்லது வேறு விடயங்களையோ ஈடுபட்டு கொண்டு மீனிங்ஃபுல் இல்லாத டைமாகவும் டியூஷன்களையும் பள்ளிக்கூடத்திலையும் ஒரு பிள்ளை பிராக்காட்டு நிலையங்களாகும். அதாவது தாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு நாங்கள் கொண்டே விடுற மாதிரி உண்மையாக பிள்ளை கற்றல் என்றதையும் தாண்டி இதுகள்கிட்ட தொல்லை வேண்டாமப்பாண்டு கொண்டே விடுற மாதிரி நிறைய பெற்றார்களுடைய மனோநிலை இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். இதை மக்கள் என்னென்று நினைக்கினோம். அந்த காலத்தில் வந்து இப்படி ஒரு செட்டப் இருந்தது. ஊரில் உள்ள மற்றவர்கள் எல்லாருமே வந்து தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய பிள்ளைகளை தங்களது பிள்ளைகளை போல பார்ப்பார்கள். உதாரணமாக டியூஷன் போகாமல் நின்றாலோ அல்லது வேறு எங்கேயாவது ஒழிச்சு நின்றாலோ அல்ல ஒரு கிணறை எட்டி பார்த்தாலோ வீட்டு அந்த தகவல் வந்துடும். வந்தால் பிறகு என்ன கும்பல் தான் அடியாக இருக்கும் ஒரே. அந்த அக்கறை இப்போ குறைஞ்சிருக்குதா?
பிள்ளை பக்கத்து வீட்டுக்கே தெரியாமல் வளருதா, ஒரு பிள்ளை திருமணம் முடித்தது பக்கத்து வீட்டுக்கு தெரியாமல் இருந்திருக்குது. அப்போ அந்த சோஷியலில் இருக்கிற எக்ஸ்போஷர் இப்போ குறைஞ்சிருக்குதா என்ற ஒரு வாதம் இருக்குது. இதையும் தாண்டி இன்னொரு வாதம் இருக்குது. பெற்றார்களுக்கு பிள்ளைகளினுடைய அந்த தகவல் தொழில்நுட்ப அறிவு எப்பனும் இல்லை. பிள்ளை இன்ஸ்டாகிராமில் என்ன செய்யுது, வாட்ஸ்அப்பில் என்ன செய்யுது, டெலிகிராமில் என்ன செய்யுது, யூடியூப்பில் என்னத்தை பார்க்குது என்று சொல்ல தெரியாத பெற்றார்கள் இருக்கணும். பேரண்டிங் கண்ட்ரோல் வந்து ப்ளே ஸ்டோரில் அல்லது ஆப் ஸ்டோரில் இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் அவர்கள் என்ன எண்ணத்தை பார்வையிட வேணுமென்றதை அந்த தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றார்களுக்கு இல்லாமல் இருக்குது. இது ஜெனரேஷன் கேப். இதால் பிள்ளைகளின் மன ஓட்டம் தெரியாது. எத்தனையோ பிள்ளைகளுக்கு தங்களுடைய பிள்ளைகளின் விருப்பு வெறுப்புகள் எத்தனையோ பெற்றோருக்கு தெரியாது. இதுக்கு என்ன செய்யலாம்? சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் இருக்குது. பிள்ளைகளுடைய நண்பர்களை நாங்கள் நண்பராக்கிறத தவிர வேறு வழி இல்லை. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, என்னும் ஒரு உளவியலும் இருக்குது. எங்களுடைய பிள்ளைகளினது நண்பர்கள் எல்லாருமே தாயோ தந்தையினுடைய இயல்புகளை ஒத்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அதாவது என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள் அவள் ஒரு ஃப்ரெண்டை பிடிக்க போகிறாள்னா கட்டாயம் என்னுடைய ஒரு கேரக்டர் மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர் இருக்கிற ஆளைத்தான் அது ஃப்ரெண்ட் ஆக்குவா. அது ஒரு உளவியல். ஏன் நான் இதை சொல்லுகிறேன்டா, இந்த உண்மைகள் நிறைய பெற்றார்களுக்கு தெரியாமல் இருக்குது. இதை விட முக்கியமாக பிள்ளைகள் பெற்றார்களோட அரவணைப்பில் இருக்கிறீர்கள். அநேகமான பெற்றார்கள் பிரிந்திருக்கிறார்கள். இதால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்காதால் ரோட்டில் போகிறவர்களுடைய ஒரு சிறிய அன்பும் பெரிதாக தெரிந்து அவர்களை நல்லவர்களாக நம்பி ஆபத்துக்கு மாற்றுற எத்தனையோ பிள்ளைகளை இருக்கணும். இந்த பிரச்சனைகள் ஏன் இப்போ வருது என்று மக்கள் என்ன சொல்லினோம் என்று இப்போ கேட்போம். அவர்களுடைய கருத்துக்கு பிறகு நான் இறுதியாக என்னுடைய கருத்துக்கு வரேன். நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால், இப்போ இந்த பிள்ளைகள் 2 பேரும் விரும்பி கல்யாணம் செய்த அளவுடைய கரைச்சல் பட்டு செய்திருக்கணும். ஓகே, என்ன இந்த பண ஆசையில் அவன் சொத்துக்களை எடுக்கணும்னு சொல்லி நினைச்சு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன் முந்தி நீங்கள் சின்னல இருக்க இப்படி சம்பவங்கள் நடந்தோ? அப்படியா சம்பவம் இல்லை. இப்போ தான் இந்த சம்பவம் நடக்குது. இப்போ சம்பவங்கள் கூடத்தான் நாட்டில். ஏன் அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இந்த பணம் அவைக்கு முக்கியத்துவம் போச்சு. பணம், காசு, தத்துவத்தால் இப்படியான வேலைகள் செய்யறதால இந்த பிள்ளை பெற்று தாய் வளர்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ துன்பப்பட்டு வளர்த்து விட்டு இப்படியான துன்பத்தில் அடித்து கொண்ட பெரிய பெதாவான ஒரு நிலப்பாடு. பெற்றாருக்கு என்ன அறிவுரை சொல்றீர்கள்? இதுக்கு இந்த அறிவுரைக்கு அவை 2 பேருக்கும் இயக்கமாக இருந்துட்டா விடுதலை மலர்ந்தால் கொடுத்துருக்கணும். இவைக்கு ஆயுள் தண்டனையாக தான் இருக்கும். பிள்ளைகள் என்னென்று வளர்க்கணும் பெற்றாருக்கு ஒரு அறிவுரை என்ன சொல்றீங்க? பெற்றார் சரியாக தான் வளர்க்கணும். பிள்ளைகளாம் அந்த வளர்ப்புகள் பிள்ளையாக போய் கொண்டு. அவங்க தாய் தாப்பன் விட்டால் அவ்வளவும் நடக்குதுன்னு நான் சொல்லுவேன். அந்த பிள்ளைகளுக்கு அப்படி செய்கிற மனோனில் என்னண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சில வேளாவில் இதுக்கும் அடிக்ட் ஆகிருப்பாங்க, போதைகளுக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க. அதால் இப்படி இல்லாட்டி எல்லாம் அந்த அவங்க லவ்வர் தானே, லவர்ஸ் தானே. அப்போ அந்த அவர் எதுவும் போதைக்கு அடிக்ட் ஆகி அவங்க மேலே பாசம் கூடி அப்படியா இருக்கு, அப்படி அவர் சொல்லி செஞ்சிருக்கலாம். இப்போ உள்ள ஜெனரேஷன், இப்போ உள்ள தலைமுறை இப்படி செய்யறதுக்கு கூட போதைக்கு அடிக்ட் ஆகுறாங்க. இதுக்கு என்ன எங்கட பெற்றார் என்ன நடவடிக்கைகள் எடுக்கும்? இதுக்கு என்னண்டு எனக்கு தெரியாது, சொல்ல தெரியல எனக்கு. என்ன நிறைய பேர் இதை அடிக்ட் ஆகிட்டாங்க. இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கவர்மெண்ட் இருக்குது. கவர்மெண்ட் தான் இது சரியாக பார்த்து செய்யணும். இதுவில் இதில் ஒரு அண்ணன் நினைக்கிறார், அவர்கிட்ட கேட்போம் இந்த கடையில் இவர் என்ன ஐடியாவில் இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த நடந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நார்மலாக இருக்கா, அதிர்ச்சியாக இருக்கா? அது ஒரு அதிர்ச்சி சம்பவம் தானே. ஓ, பார்க்க போகிறவங்கள இப்போ பெற்றோர் வளர்ப்பு குறைபாடு என்று சொல்லலாம். பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்பா மதித்து மற்றது அவியல்ற இது சந்தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி விட்டு வளர்த்தினவன்டா அவியல் உலகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவ சந்தோஷமா தானே வளர்த்துருப்பா, அப்படி இல்லையோ? அது எங்களுக்கு என்னன்னு சொல்ல தெரியல. அவியல்ற குடும்ப நிலைமையால என்னன்னு எங்களால சொல்ல தெரியல. இருந்தாலும் முக்கிய இப்படியான ஒரு கொலை என்ற முடிவுக்கு ஏன் போயினோம் நீங்க நினைக்கிறீங்க? முக்கியமான காரணமாண்டா இப்போ நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போனா முக்கால்வாசியும் சினிமாவும் மற்ற இந்த யூடியூப் இதுகளை பார்த்து தான் இளம் பிள்ளைகள் தங்களோட சமுதாயத்தை சீரழிச்சு கொண்டிருக்கணும். மெயின் பிரச்சனை இப்போ டிக்டாக்காலேயே இப்போ பார்க்க போகிற அளவுண்டா ஞானமான பொம்பளை பிள்ளைகள் நாசமாக போய் கொண்டிருக்கணும். அதெல்லாம் தடுக்கிற அளவுக்காண்டா எங்களோட நாடு தான் ஒரு முன்னேற்றத்தை செய்து கொடுக்கணும்.
இப்போ சரி, உங்களோட பிள்ளைய இப்படியான பிரச்சனையில இருந்து வராமல் சின்னன்ல இருந்து வளர்க்குறதுக்கு உங்கள்ட்ட என்ன திட்டம் இருக்குது? அப்படி என்றா எங்கட வளர்ப்புன்றது நல்ல புத்திமதிகளை சொல்லி வளர்க்குறது, மற்றது அவிகளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரின்றதுதான் எங்கட இது ஒன்று நடைமுறை உண்டு. இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இது தண்டனை இப்ப கொடுத்தும் இப்ப சமுதாயம் திருந்த போற அளவுக்கு இல்லை. ஏனண்டா இப்ப அவ்வளவுக்கு நாகரிகம் வளர்ந்து போயிருக்கு. இது அது பிள்ளைகளும் உணர்வனும் தாய் தகப்பனும் உணர்வனும். கவலைக்குரிய ஒரு விஷயம் உண்டு. ஒரு தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையால பெரும் நீண்ட இடைவெளியை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த போத வஸ்து பிரச்சனை. போத வஸ்து எங்கட தமிழ் மண்ணிலேருந்து முதல் போத வஸ்து முதல் அகற்ற வேணும். அதான் முக்கியமான விஷயம். மற்ற அதை விட வெளிநாட்டு உலகம், அதாவது வெளிநாட்டு நாகரிகங்கள் அதிகரித்ததால பிள்ளைகளுக்கு அதிக வசதியான வாய்ப்பை தாய் தகப்பன் ஏற்படுத்தியிருக்கு. தாய் தகப்பன்ல முக்கியம் முதல் பிள்ளை. அப்படி அந்த என்னென்ன பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்ன்றத ஒரு நிலையை தாய் தகப்பன் இன்னைக்கும் மறக்கிட்டார். என்னன்னு சொன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை பாருங்க, கூடுதலாக இப்ப இந்த போத பஸ்ஸுக்கு அடிமையாகிற பிள்ளைகள் எல்லாம் வசதியாகவும் அதி உயர்ந்த படிப்பிலே படித்த குடும்பங்களுக்கெல்லாம் இது கூடுதலாக நடந்து கொண்டிருக்கு. ஆகவே ஆனாக்கள்கிட்ட இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட கையில நாளாந்த உழைச்சாதான் அவர்களுக்கு சாப்பாடு. இப்போ கூடுதலாக கிட்டத்தட்ட இந்த கணக்கின்படி 85% வசதியான குடும்பங்கள் உள்ள பிள்ளைகள் மத்தியில் இது நடத்திருக்கு. ஏன்னா இந்த விடயங்களை கேள்விப்பட்டு நாங்களும் இயங்கக்கூடியவனுக்கு இந்தியாக்கள் பிள்ளைகளாக இப்படி செய்தன்ற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு வெளிவந்தது. முற்றுமுழுதாக இந்த மண்ணிலேருந்து போத வஸ்தை அதிகமான வசதியான, அதாவது பிள்ளைகளுக்கு வசதி வாய்ப்பை கொடுக்குற பக்கங்களை ஏற்படுத்தாம இருப்பதுதான் மிக சிறந்தது. இந்த போத வஸ்தை ஒழிக்கிறேன்டேக்கு அரசாங்கம் நிறைய நடவடிக்கைகளை எடுக்குது. ஆனா 100% வெற்றி அளிக்கல. என்ன செய்து ஒழிக்கலாம்னு உங்களோட அனுபவத்துல நீங்க நினைக்கிறீங்க? லஞ்சம் கொடுக்கறத முதல் நிறுத்தவான். லஞ்சம் கொடுக்கறதையும் லஞ்சம் வாங்குறதையும் நிப்பாட்டணும். அதான் உண்மையான பிரச்சனை. அடுத்தது இன்னைக்கு நாங்கள் இன்னொரு விஷயத்த அந்த பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. என்னன்னு சொன்னா, எங்கட போலீஸ் வேலை வாய்ப்புக்கு தமிழ் மக்களையும் உள்வாங்கணும்ன்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதை முற்றுமுழுதாக உள்வாங்கி நல்ல தமிழ் தலைமத்துவத்தை போலீஸ் ஏற்படுத்தணும். எல்லாம் அந்த காலத்து பிள்ளை வளர்ப்புக்கும் இப்போதைக்கும் என்ன வித்தியாசம்? அந்த காலத்தில் பிள்ளைகள் கடுமையாக உழைக்க வலிக்கிறாங்க. விவசாயத்தில் முன்னுரிமை வழங்கப்பட்டிருந்தது. அப்போ கட்டாயமாக எந்த அனுபவத்தில் ஒரு பிள்ளை படித்து ஒரு இன்ஜினியராக வரணும், டாக்டராக வரணும்னா உழைச்சி படித்து டாக்டர் இன்ஜினியராக வந்த வரலாறுகள் இருக்குது. இல்லையாமல் இல்லை, தானே உழைச்சி. ஏன்னா ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேணும்னா, இந்த அனுபவத்தில் சொல்ல வேணும்னா, நான் பார்த்த அனுபவத்தை நான் சொல்ல வேணும்னா, அந்த நேரத்தில் இந்த பம்பில் தண்ணி இறக்குறது, மோட்டரில் தண்ணி இறக்குற விவசாயங்கள் எல்லாம் இல்லை. இரவு வெட்டி நடவயின்னு பட்டையில் இழுத்து கொண்டு மிளகாய் கண்டுகளுக்கும் பூசணி கண்டுகளுக்கும் மரவள்ளிகளுக்கும் தண்ணி ஊற்றி உழைச்சி படித்து டாக்டராக வந்த பிள்ளைகளும் இன்றைக்கும் இருக்கணும். என்ஜினியர் வந்த பிள்ளைகளும் இன்றைக்கும், அந்த குடும்பங்கள் இன்றைக்கும் கௌரவம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பக்கங்களும் இன்றைக்கு இருக்கு. நன்றி ஐயா. நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். முக்கியமாக போதைப்பொருள் பாவனை, டிக்டாக் இப்படியான சமூக ஊடகங்கள்ட பாவனை, பெற்றாருடைய வளர்ப்பு பிள்ளை என்று கூட சில பேர் சொல்லியிருப்பினோம். இன்னும் பல பேர் சொன்னது நான் அந்த வீடியோவில் இணைக்கல. இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம்னா, அந்த பிள்ளையை இல்லாமல் செய்துடுவோம்ட்டு அப்படியே பச்சையாக எல்லாம் சொன்னார்கள். என்னுடைய வாதம் என்னென்று சொன்னால், தவறு பிள்ளைகளில் மட்டும் இல்லை, எங்கள்லேயும் தான் இருக்குது. நாங்கள் அவர்களுக்கு நண்பர்களாக இருந்து அவர்களது விருப்பு வெறுப்புகளை சிந்தித்து, அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் தன்னுடைய மாணவனின் வகுப்பாசிரியருக்கு, தன்னுடைய பிள்ளை என்ற வகுப்பாசிரியருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருப்பார். முடிந்தால் அதை படித்து பாருங்கள். அவர் சொன்ன விஷயத்தின் சாராம்சத்தை நான் சொல்கிறேன். அந்த வகுப்பாசிரியருக்கு சொல்லிக் கொடுக்குறார், என்ற பிள்ளையை புத்தக பூச்சியாக வைத்திருக்க வேண்டாம். அவன் மார்க்கில் எல்லாத்திலேயும் 100% எடுக்க வேணும் என்று எனக்கு தேவையில்லை. ஆனால் அவன் இந்த இயற்கையை ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், புனிதமான அந்த நிமிடங்களை ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், யாருமே போட்டியில் என்ற உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த இயற்கையை அவன் ரசிக்கக்கூடியவனாக மாற வேண்டும் என்று ஒரு வித்தியாசமான மென்டாலிட்டியில் அந்த போட்டி, நாங்கள் பிள்ளைகளை எல்லாம் பரீட்சை என்ற பேரில் ரோபோட்டிக்காக கொண்டு போகிறது, டியூஷனுக்கு இறக்குறது, திருப்ப கொண்டு வந்து விடுறது, மற்றவர்களோட சேர விடுறதில். காரணம், அவர்கள் சேர்ந்தால் அந்த பிள்ளைகள் கெட்டு விடுவார்கள், அல்லது அவர்களுடைய கெட்ட இயல்புகள் இவர்களுக்கு வந்துவிடும். இப்படியான நிறைய ஐடியாவில் நாங்கள் இருந்து கிராமிய வாழ்க்கையை விட்டுட்டு நகரத்துக்கு மாறி, குடும்பம் என்ற அடிப்படை கட்டமைப்பு அழகே இப்போ இல்லை. கூட்டு குடும்பமாக இருந்தது குடும்பமாக மாறி இப்போ குடும்பங்களும் சிதைவடைந்து
தனியாக என்னத்துக்கு வேலைக்கு போகிறோம் என்னத்துக்கு வாரோம்னு தெரியாது செடெண்டரி லைஃப் ஸ்டைல் எல்லா காணொலிகளையும் நான் சொல்லுவேன். விடிய எழும்புறது, சாப்பிட்றது, ஏதோ சோட்டிஸோ சினேக்ஸோ சாப்பிட்றது, வேலைக்கு போகிறது, பிறகு வீட்டை வாரது, 8 மணிக்கோ 7 மணிக்கோ தான் வாரது. வந்தாலும் குரூப்புகளில் அந்த வேலைகள் இருக்கும், அதாவது வாட்ஸ்அப் பைவர் குரூப்புகளுக்குள்ளாலே அடுத்த நாளைக்குரிய கொமாண்டிங்களை செய்கிறது. என்னத்துக்கு சாப்பிட்றோம்ன்றே தெரியாமல், வாய்க்குள்ளே என்ன போகுதுன்றே தெரியாமல் வேறே ஒன்றை சிந்திச்சு கொண்டு வாய்க்குள்ளே சாப்பிட்றது, திருப்ப பிள்ளைகளோட ஒரு கொஞ்சம் நேரம் இணக்கிறது, திருப்ப நித்திர கொள்வது, விடிய எழும்புறது, எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை. இப்படி நோய்களோடையும் நோய் தான் பரவாயில்லை, இப்போ மனதுக்கும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செடெண்டரி லைஃப் ஸ்டைல் இது முந்தைய நாட்கள் செய்யலை. மீனிங்ஃபுல்லாக பிள்ளைகளோட பிளங்கினவர்கள், அதால் பிள்ளைகளும் அவர்களுக்கு விசுவாசமாக இருந்தார்கள். நிறைய பிள்ளைகள் இப்போல்லாம் 2-3 பிள்ளைகளையே வளர்க்க பாடுபடுகின்ற காலத்தில் முந்தியெல்லாம் 13-14 பிள்ளைகள். ஒரு தரம் போய் கிணத்துக்கு விழுகிறையில் திறந்து விட்டால் இந்த கோழி குஞ்சுகள் போகிற மாதிரி மேய்ச்சலுக்கு போட்டு ஏதோ வீடுகளுக்கு வந்து சேர்ந்துருங்க. அதால் அவர்களுக்கு சூழலை பற்றின புரிதல் அதிகமாக இருக்குது. அவர்கள் சவால்கள் வரைக்கும் இலகுவாக வெற்றி கொள்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லினோம். அதாவது இப்படி வளர்ந்த பிள்ளைகள் வந்து இலகுவாக ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்களுக்கு சூசைடல் ஐடியாஸ் வராது. ஆனால் இப்படி நாங்கள் பொத்தி கோழி குஞ்சு மாதிரி வளர்த்த பிள்ளைகள் தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். அவர்களுக்கு உடனடியாக எல்லாம் நடக்க வேணும். ஏன்னா பெற்றார் எல்லாமே உடனே வேண்டி கொடுக்கணும். செல்லமாக வளர்த்த பிள்ளை அழுது ஆசைப்படுது, உடனே கொடுப்போம் என்று அவர்கள் எல்லாவற்றையும் அப்படி ஆசைப்படுகிறார்கள். நான் காட்டுற வாழ்க்கை துணை பிள்ளையாக இருந்தாலும் எனக்கு அது உடனே நீங்கள் செய்து வைக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு வரார்கள். அதை நாங்கள் தடுக்க அவர்கள் இப்படியான முடிவுகளுக்கு போகிறாருன்றது உண்மைதான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் என்று மறக்காமல் சொல்லுங்கள். மக்களது கருத்துக்கள், அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள். இது நீதிமன்ற விவகாரங்களில் இருக்கிற நடவடிக்கைன்றதால் இதை பற்றி நாங்கள் அதிகமாக பேசிக்கொள்ள தேவையில்லை. இது வந்து திருப்பவும் சொல்கிறேன், டிஸ்க்ளைமர், இது வந்து யாருடைய பேரையும் கெடுப்பதற்காகவோ இல்லை அவதூறு பரப்பதற்கான காணொலி அல்ல. இது ஒரு சமூக பிரச்சனையாக மாறி இருக்கிறதால நாங்கள் இப்போ இந்த காலத்தில் ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி, முக்கியமாக 2010க்கு பிறந்த பிள்ளைகளை சொல்கிறது ஜெனரேஷன் ஜெட்னு சொல்கிறது, ஜென்சின்னு சொல்கிறது. இந்த ஜென்சியின் எண்ணோட்டங்கள் என்ன மாதிரி இருக்குது, நாங்கள் எப்படி அப்டேட் பண்ண வேண்டி இருக்குதுன்றது சம்மந்தமான ஒரு காணொலி தான் இது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. மறக்காமல் இந்த தமிழ் எந்திரன்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த காணொலியும் பிரயோசனமாக இருந்தென்றால் மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. இப்போதைக்கு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.